வாழ்க்கையே வாழத்தானே வாயன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்டுடியோ. அதாவது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபுல் ஸ்க்ரீன் ட்ரெண்டிங் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போனா அந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரியும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ, அதாவது நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துட்ருப்பீங்க, இப்போ கூட சைடில் ப்ளே ஆகிட்ருக்கும். இந்த வீடியோ நான் யார் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, பிரைட் கட்ஸ் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ரெகுலராக இந்த ஸ்டைலில் தான் வீடியோ போட்டுட்ருக்காரு. ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட இது எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அதனால் நான் இந்த வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து நான் அலைட் மோஷனில் வந்து நான் இந்த வீடியோ எடிட் பண்ண போகிறேன். அலைட் மோஷன் உங்களுக்கு நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன், அதுக்கப்புறம் எந்தெந்த வெர்ஷனில் எந்தெந்த இது சப்போர்ட் ஆகும், XML எந்த வெர்ஷன், ப்ரீசெட் எந்த வெர்ஷன் சப்போர்ட் ஆகும், எல்லாமே அதுக்குன்னு தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி இல்லைன்னா மேலே ஐ பட்டனில் தரேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுற அலைட் மோஷன் வந்து 3.6.1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மெட்டீரியல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வந்து நான் எப்படி எடிட் பண்ணியிருக்கேனோ அது ஃபுல் XML கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து அதாவது இமேஜ் டவுன்லோட் பண்ணணும். ஹெச்டி இமேஜ் நம்ம டவுன்லோட் பண்ணணும். அந்த ஹெச்டி இமேஜ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் இதில் சொல்லி தந்துடுறேன். நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து க்ரோமில் தான் அதிகமான க்ரோம் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும் எந்த படம் பேர் வேணுமோ. அதாவது இப்போ நான் வந்து அந்த சாங் செலக்ட் பண்ணிக்கிறது பேட்டையிலேருந்து. ஸோ பேட்டை 4K வால்பேப்பர் அப்படின்னு சர்ச் பண்ணிடுறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வரும். கீழே இமேஜுக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணாதீங்க, மேலே ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வரும், பேட்டை வால்பேப்பர். அதோட வெப்சைட் அதாவது நேம் பார்த்தீங்கன்னா wallpapercurve.com. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா இதில் எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் இருக்கும். அதாவது அந்த மூவி ரிலேட்டடான ஃபோட்டோஸ் இருக்கும். நிறையா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு தகுந்த மாதிரி ஃபோட்டோ இருக்கும். இதில் ஃபுல்லாகவே ஹெச்டியாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக கீழே வந்துட்டிங்கன்னா நிறைய இமேஜ் இந்த இதில் இருந்துச்சு. பேட்டை மூவிலேருந்து நான் தேடி பார்க்கும்போது நிறைய இமேஜ் இருந்துச்சு. இப்போ இதில் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற நான் சொல்லி தந்துடுறேன். இப்போ இந்த இமேஜ் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். அந்த டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஆடு போகும், அப்படி இல்லைன்னா டேரெக்டாக டவுன்லோட் ஆயிரும். ஓகே, ஆடு போயிருச்சுன்னா அந்த ஆடை கேன்சல் கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை இந்த டவுன்லோட் பட்டன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். இப்போ நான் டவுன்லோட் சிம்பிள் இந்த மாதிரி ஆடு வந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா எனக்கு பர்மிஷன் கேட்கும். ஸோ நான் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அவ்வளோதான், இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம். இப்போ வந்து நீங்கள் அலைட் மோஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிவிட்டேன். நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் 3.6.1 வெர்ஷன். இப்போ கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், பென்சில் மார்க் ஆப்ஷன். இதை நான் ஃபுல் ஸ்க்ரீன் எடிட் பண்ணுறேன், எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், யாராவது புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா. ஃபஸ்ட்டு ரெசல்யூஷனில் வந்து சென்டரில் அந்த மேக்னெட் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி ஹைட் ஆன மாதிரி வந்துடும். அதில் ஸ்டார்டிங்கில் 1080 செகண்டாக 2340 இந்த ரெசல்யூஷனில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃப்ரேம் ரேட் வந்து 60 FPS வச்சுட்டு பேக்ரவுண்டு கலர் வந்து பிளாக் கலர், இல்லை உங்களுக்கு வேணுங்கிற கலர் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம எடிட் பண்ணுற பேஜுக்கு வந்துடும். பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணோம்னா அந்த இமேஜில் ஏதாவது ஒரு இமேஜை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு லைட்டாக அப்படியே மேலே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். மூவ் ஆக மாட்டேது, வெயிட் பண்ணுங்கள். இப்போ மேலே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன் நான் இந்த மாதிரி. ஜஸ்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்காக நீ இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி இன்னொரு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போய்ட்டு செகண்ட் இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செகண்ட் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கீழே கொண்டு வந்து இப்படி வச்சிடுறேன். இது கூட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஆடியோ ஆட் பண்ணணும். ஆடியோ நான் ஆட் பண்ணால் ப்ளே பண்ணும்போது காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். ஸோ நான் ஆடியோ ஆட் பண்ணாமல் நான் இந்த டியூரேஷன் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 6 செகண்டுக்கு வர மாதிரி இருக்குது. 2 இமேஜ் 6 செகண்டுக்கு வர மாதிரி வச்சுட்டேன். திருப்பி கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ஷேப் சிம்பிளில் வந்து ஸ்கொயர் இருக்கும்ல, அந்த ஸ்கொயர் அதை ஆட் பண்ணிவிட்டு கலர் வந்து ஒயிட் கலர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த எடிட் ஷேப் அப்படின்ட்டு இருக்குல்ல, அது எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் அப்படின்ட்டு இருக்கும். எக்ஸ் ஆக்சஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒய் ஆக்சஸை வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்படி
இந்த அளவு உங்களுக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க. இல்லை இன்னும் சின்னதாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. இந்த ஒய் ஆக்சஸ் மட்டும் வச்சதுக்கப்புறம் அந்த ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு சென்டராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஸ்கேல் ஆப்ஷனில் இப்படி மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் ரெட் கலர் மார்க்கு சென்டராக வர மாதிரி இருந்துச்சுன்னா சென்டராக வர மாதிரி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த ரெக்டாங்கிளையும் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இமேஜில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் மேலே கீழே அப்படின்னு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு நான் கீழே இருக்கிற இமேஜை செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு இந்த சைடு கார்னரில் இப்படி போய் வச்சுட்டு, அதாவது லெஃப்ட் சைடு கார்னரில் அந்த இமேஜ் வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு எண்டிங்க்கு போயிட்டு அந்த இதை அப்படியே மூவ் பண்ணுற மாதிரி நம்ம இப்படி, அதாவது ரைட் டு லெஃப்ட் போகிற மாதிரி இப்படி நம்ம மூவ் பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான். இப்படி மூவ் பண்ணி வச்சாச்சு. இப்போ மேலே இருக்கிற இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே ரைட் கார்னரில் வச்சுக்கோங்க. இமேஜை வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு எண்டிங்கில் போயிட்டு லெஃப்ட் டு ரைட்டு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இது இமேஜ் கரெக்டாக இருக்கிறனால நம்மளுக்கு செட் ஆக மாட்டேது. அதனால் இன்னும் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆகும். இப்படி வச்சுட்டேன்னா வச்சுட்டு ரைட் சைடில் இந்த இடத்துல வர மாதிரி வச்சுட்டேன். ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு எண்டிங்கில் இந்த சைடு அப்படியே மூவ் ஆகிற மாதிரி. இப்படி தானே போகணும். சாரி, ஒரே நிமிஷம் இருங்க. ரைட் சைடு லெஃப்ட் சைடு கார்னரில் வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு எண்டிங்கில் போயிட்டு அப்படியே ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு போகிற மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக அந்த பிளாக் கலர் வர வரைக்கும், அந்த இமேஜ் முடிகிற வரைக்கும் கரெக்டாக இப்படி வச்சுட்டு ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ப்ளே ஆகும். ஆனால் மேலேயும் கீழேயும் நம்ம ஒரே மாதிரி வச்சுருக்கோம், ஒரே மாதிரி ப்ளே ஆகுது. இப்போ கீழே இருக்கிற இமேஜை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெண்டுக்குமே இது ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கார்னர் ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷனுக்கு எண்டிங் இப்படி போகணும். நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. எனக்கு திடீர்னு குழப்பிடுச்சு. ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் எண்டிங்கில் இப்படி மூவ் ஆகிற மாதிரி. இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா ஒன்று மேலே ரைட் சைடு போகுது, ஒன்று லெஃப்ட் சைடு போகுது. இந்த மாதிரி நம்ம மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற சாங்கோட ரிலீக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர்லேருந்து காப்பி பண்ணி இப்போ சென்டரில் டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு நான் இப்போ விகே ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லி வச்சிட்றேன். அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட், ஃபாண்ட் கலர் பிளாக் கலர் வச்சாது இதுக்கு நல்லாயிருக்கும். பிளாக் கலர் வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி டெக்ஸ்ட் வர மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த டெக்ஸ்ட் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அந்த இமேஜுக்கு ஹெச்டியாக எப்படி கொண்டு வரது, அந்த இமேஜ் இதில் நீங்கள் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணாதான் ஹெச்டியாக வரும். அதில் என்னென்ன எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் கலர் அண்ட் லைட் அப்படின்ட்டு இருக்கும்ல, அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு இருக்கும். அதை ஆட் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் உங்களுக்கு வேணுங்கிற அளவு வச்சுக்கோங்க. கான்ஸ்ட்ரக்டும் அப்படி தான், அதே மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற அளவு வச்சுக்கோங்க. அப்புறம் திருப்பி ஆட் எஃபெக்ட்ஸில் கலர் அண்ட் லைட்குள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோரர் அண்ட் காமா அப்படின்னு இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுலேயும் உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் எல்லாமே வச்சுக்கோங்க. நான் இப்போ வைக்கிறேன்ல அதே மாதிரி நீங்கள் வச்சிங்கனாவே கரெக்டாக இருக்கும். 20:920 -0.04 இந்த ரேஷியோவில் வச்சுக்கோங்க. திருப்பி ஆட் எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு கலர் அண்ட் லைட்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஹைலைட் அண்ட் ஷேடோ அப்படின்னு இருக்கும். அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இமேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அதாவது கரெக்டாக ரேஷியோ வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன், அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் திருப்பி ஆட் எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு கடைசி எஃபெக்ட்டு ஷார்ப் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அது இந்த கலர் அண்ட் லைட்குள்ளே இருக்கான்னு பாருங்கள். சில பேர்த்துக்கு இதில் இருக்கும், பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இதில் இருக்கும். அப்படி இல்லைன்னா எட்ஜில் இருக்கான்னு பாருங்கள். எனக்கே அது எதில் இருக்குதுன்னு தெரில. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வச்சு ஆனால் எதில் இருக்குன்னு தெரியல எனக்கு கரெக்டாக. ஸோ எனக்கு பிளர் ஆப்ஷன்ஸ்குள்ளே இருக்குது பாருங்கள். இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஷார்ப்பன் உங்களுக்கு மேக்ஸிமம் 70லேருந்து 80 வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பேக் இந்த எல்லா எஃபெக்டையும் காப்பி பண்ணி இன்னொரு இமேஜில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வீடியோ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது மேலே அந்த செட்டிங் சிம்பிள் கொடுத்து 60 FP வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஏரோ மார்க்கை கொடுத்துட்டு அந்த வீடியோக்குள்ளே போயிட்டு 1080p, அதுக்கப்புறம் கீழே குவாலிட்டி லோ டு ஹைன்னு இருக்கும், அது ஃபுல்லாக ஹையில் வச்சுட்டு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும், அதை வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி ஹெச்டியாக நம்ம ஸ்டேட்டஸில் வைக்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இதுலேயே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இப்போ நான் எடிட் பண்ண ஃபோட்டோ, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணல, உங்களுக்கு ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்களா அந்த வீடியோ. இதில் வந்து அந்த ஸ்னோ எஃபெக்ட் இருக்குல்ல, அதோட வீடியோ லிங்க், அதாவது கீழே டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கு, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் டுட்டோரியலில் சொல்ல மறந்துட்டேன், ஸோ நான் இப்போ சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம எப்படி கம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஹெச்டியாக கம்ப்ரெஸ் பண்ணுறது நான் யூஸ் பண்ணுறது பாண்டா கம்ப்ரெஸர், எல்லாத்துக்கும் இதுதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர்லேயே இது அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி மேலே அந்த ஏரோ மார்க் மாதிரி இருக்குல்ல, அந்த பாண்டா கம்ப்ரெஸர் கண்டினியூ டு ஆப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக உங்கள் ஃபைல் மேனேஜருக்கு போயிடும். அதில் வந்து நீங்கள் இப்போ எடிட் பண்ண வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த மாதிரி பேஜ் வந்ததுக்கப்புறம் அதில் 768x1664 அப்படின்ட்டு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கம்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ரெஸ் ஆகும். கம்ப்ரெஸ் ஆனதுக்கப்புறம் அந்த குவாலிட்டி வந்து, அதாவது எம்பி வந்து கம்மியாயிரும், ஆனால் குவாலிட்டி அப்படியே இருக்கும். நீங்கள் இதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எதில் வச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து குவாலிட்டி உடையாமல் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.